ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து 4 Hour You அப்படின்னா ஆன்கோயிங்கில் போயிருக்க பிஎல் ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே வாங்க சட்ட உடனே ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே வந்து 2 பசங்க வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதில் கீழே ஒரு பையன் படுத்திருக்காங்கள, அவன் பேர் தெரு. மேலே ஒருத்தர் இருக்கார்ல, அவர் பேரு ஹில்லு. இப்போ தெரு என்ன சொல்றான்னா, எனக்கு உங்க மேல வந்து ரொம்ப நாளா க்ரஷ் இருக்குங்க அப்படின்னு தெரு சொல்ல, இப்ப நீ எனக்கா முழுசா ஆயிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஹில் வந்து கிஸ்ஸ கொடுக்க பக்கத்துல வராரு. கடைசியில பார்த்தா எல்லாமே தெரு பையனோட கனவுல இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தவொடனே அவன் அலறடிச்சுட்டு எந்திக்கிறான். இவன் கத்துன சத்தத்தை கேட்டவொடனே இவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் நார்த்துன்னு, அந்த பையன் பதறி அடிச்சுட்டு வேகமா வாரான். ஏண்டா ஏன் கத்துன அப்படின்னு நார்த்த வந்து பதற, கெட்ட கனவு அப்படின்னு தெரு சொல்ல, என்னது கெட்ட கனவா, என்னடா பேய் ஏதாச்சும் பாத்தியா? எனக்கு ஆல்ரெடி சந்தேகமா தான் இருந்துச்சு இந்த ரூம்ல பேய் இருக்கோன்னு. என்னடா பேய் தானே அப்படின்னு இந்த நார்த் கேட்க, டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, ஆனால் என்ன இந்த கெட்ட கனவு கண்டதுல என் கையில் உள்ள முடியலாம் நீட்டிக்கிட்டு நிற்கிதுடா அப்படின்னு தெரு சொல்ல, அப்படி என்னதான்டா கனவு கண்ட சொல்லி தான் தொலையேண்டா அப்படின்னு நார்த்து கேட்குறான். இல்லை சொல்ல முடியாது அப்படின்னு இந்த தெரு வந்து இப்படி சொல்கிறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, நான் இப்போ அப்படியே உன்னையே கட்டிப்பிடிச்சி படுத்துக்க போகிறேன் அப்படின்னு இந்த நார்த்து பையன் வந்து ரொம்ப பயப்படுறான். ஏண்டா அப்படி அட்டோலி பண்ணுற, போடா உன் இடத்துக்கு போடா அப்படின்னு எப்படியோ தெரு வந்து அவனை விரட்டி விட்டுட்டான். அடுத்து என்ன, தெருக்கு வந்து தூக்கமே வரமாடிக்கு. இப்பயே வந்து ஃபோனில் வந்து ஃபேஸ்புக்கில் யாருடைய ஃபோட்டோவை செக் பண்ணி பார்த்து இருக்கான். அதான் அப்போ ஒரு பையன் கூட வந்து சம்பவம் பண்ணாமல, அந்த பையனோட ஸ்டேட்டஸ் தான் செக் பண்ணி பார்த்து இருக்கான். அந்த ஹில் பையன் சேர்ந்திருக்க அதே காலேஜில் தான் தெரும் சேர்ந்திருக்கான். இவன் படிக்கிற காலேஜில் நான் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு தெரு வந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலங்காத்தால பாத்ரூம் பிரச்சனை பையன் இருக்கு. உள்ள இருக்கிறது இந்த தெரு பையன், போனவே வெளியே வரவே மாட்டேங்கான். வெளியே வாடா அப்படின்னு இந்த நார்த் வந்து ரொம்ப நேரம் கத்தி தெரு வெளியே வர வச்சுட்டான். அதுக்கடுத்து இந்த நார்த்து பையன் உள்ள போறான். உள்ள போய் ஒரு செகண்ட் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளேயே இந்த தெருன்னா, டேய் வெளியே வாடா அப்படின்னு கத்தி இருக்கான். காலங்காத்தாலே 2 நாள் வந்து பஞ்சாயத்தோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து காலேஜ் தான் கட்டுறாங்க. தேர்ட் பையன் ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு வந்துட்டான். இவன் இப்போ ஜூனியர் தான், அதனால ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஏதோ நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போல அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒரு பையன் வாலண்டியரா வந்து தேர்கிட்ட பேச்சு கொடுக்குறான். அந்த பையனோட பேர் வந்து என்னன்னா பூனு. ஏங்க நீங்க ஃபர்ஸ்ட் இயரா? நானும் ஃபர்ஸ்ட் இயர் தான். உங்களுக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பூன் கேட்க, யாரும் இல்லையப்பா அப்படின்னு இவன் சொல்ல, பேசாம நீங்க வேணாம் எங்க கேட்கல ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு இந்த பூன் பையன் கேட்க, எப்பாட இப்போதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு இந்த தெருக்கு ஹாப்பியா இருக்கு. இப்ப எங்க வந்து ஒரு பையனை பத்தி பேசிக்கிருந்தாங்களே, அந்த பையனே வந்துட்டான். அவன் பேர் என்னன்னா ஃபோமு. எப்பாட இப்பதான் சாத்தானை பத்தி பேசிக்கிருந்தோம் பாருங்க, அந்த சாத்தானே வந்துருச்சு அப்படின்னு இந்த பூன் சொல்ல, டே ஃபர்ஸ்ட் டே யாருக்குன்னு பாக்குறேன், ஓவரா போட்டு கலாய்க்காத அப்படின்னு ஃபோம் சொல்ல, அப்படிதான் போட்டு கலாய்ப்பேன் அப்படின்னு வந்தோடனே இருந்தனும் சண்டே போட்டு இருக்காங்க. சரி சண்டேல இந்த புது பையனை அறிமுகப்படுத்த மாட்டேன் பத்தியா, இவன் பேரு தெரு அப்படின்னு சொல்ல, என்ன தெர்ரா பேரே புதுசா இருக்கேப்பா அப்படின்னு ஃபோம் கேட்குறான். ஆக்சுவலா நான் வந்து ஈஸ்டர் நாள் அன்னைக்கு பிறந்தேன், அதனால தெரு. என் கூட பிறந்த ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேர் கிறிஸ்மஸ் அப்படின்னு தெரு சொல்ல, என்னது கிறிஸ்மஸா, என்ன இது பொண்ணோட பேரா? அப்போ உனக்கு அக்கா இருக்காங்களா? அப்போ அவன் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இல்லாட்டி நான் ஆகலாமா அப்படின்னு இந்த ஃபோன் பையன் வந்தோடனே இப்படிலாம் பேச, இங்க பாருடா, ஊர் உலகத்துல எந்த பையனுக்கு வேணா உன் கூட பிறந்தாலும் கட்டி கொடுறா, ஆனா இவன் இருக்கான் பாரு, இவனுக்கு மட்டும் கட்டி கொடுத்துறா மோசமானவன் அப்படின்னு இந்த பூன் சொல்ல, யாரை பார்த்து நான் மோசமானன்னு சொல்ற அப்படின்னு இந்த ஃபோமும் பூன் நல்லா சண்டை போய்கிட்டு இருக்கு. வந்த அன்னைக்கு நல்லா ஃபன்னா தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கிளப் ஆக்டிவிட்டிலாம் சேரணும்ல, அதனால ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு சீனியர்ஸ் பேசியிருக்காங்க. எவனுமே எதுக்குமே சேர்ற மாதிரியே தெரில. அதனால சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, எப்பா ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாரும் கண்டிப்பா ஸ்டூடெண்ட் கவுன்சில் வந்து சேர்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சீனியர் வந்து இப்படி ஒரு உத்தரவு போட, பாவம்பா தெரு இருக்காமல, அவனும் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் தான் போல இருக்கு, அதனால இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல சேர்ந்துட்டான். என்னடா இது, நீ ஸ்காலர்ஷிப்ல வந்திருக்கியாக்கும், சரி நீ இப்போ இந்த இதில் சேர்ந்துட்ட, நாங்கள் எந்த கிளப்பில் சேர்றது, உனக்கு ஏதாச்சும் கிளப்பில் சேர ஐடியா இருக்கா அப்படின்னு ஃபோமோ பூன்லாம் மாற்றி கேட்குறாங்க. பூனுக்கு எந்த ஐடியா இல்லை. பேசாமல் நம்ம பேஸ்கெட் பால் கிளப்பில் சேர்ந்துடலாம்டா. பேஸ்கெட் பால் கிளப்பை வந்து பிரசிடெண்டாக இருக்கவங்க தான் இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடெண்ட்டும் கூடயா, பேசாமல் நான் வந்து அதிலே சேர்ந்துடலான் இருக்கேன்டா, அதான் நல்லா இருக்கும் அப்படி இந்த ஃபோன் போய் சொல்லியிருக்கான். சரி அதை பற்றி யோசிக்கலாம் அப்படி இவங்க 3 பேரும் சேர்ந்து பேசியிருக்காங்க. இப்போ இந்த கதையோட ஜூனியர் கேங்லாம் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இந்த கதையோட சீனியர் கேங்கு, அவங்கள பார்த்துடலாமா? 4 பேர் கெத்த மாசா வராங்க. அவங்கள பார்த்து பொண்ணுங்களாம் ஜொல்லு வடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அதுலயே ஒரு பொண்ணுலாம் ஏய் பாத்தியா 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 அடி அவன் வந்து அந்த பசங்களுக்கு வந்து பில்டப்லாம் கூட்டி இருக்க. அவன் யார் அவங்க எதுக்கு இப்படி பில்டப் கூட்டி இருக்க அப்படி பக்கத்துல இருக்க பொண்ணு வந்து கேட்க, ஏமா உனக்கு தெரியாதம்மா ஃபர்ஸ்ட் இருக்காமல அந்த பையனோட பேர் வந்துன்னா தோன்ஃபார்ம். அவன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான பையன், யாருக்கு படிப்புல எந்த சந்தேகனாலும் அவங்ககிட்ட தான் கேட்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் உள்ள பையனுக்கு வந்து இன்ட்ரோக்கு எடுத்து முடிச்சிட்டா. அடுத்து செகண்ட் உள்ள பையன், அந்த பையனோட பேர் வந்துன்னா ஆர்ட். ஆளு பார்க்க கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா ரவுடி மாதிரி தான் இருப்பான். ஆனா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்றதுல வந்து ஏஆர் ரகுமானே தோக்கடிச்சவனே ஓவர் பில்டப் கொடுத்துட்டு முடிச்சிட்டா. அடுத்து மூணாவது ஒரு பையன் வந்து தூங்கிட்டு இருக்கான். ஆமா அந்த பையன் யாரு அப்படியே அந்த பொண்ணு கேட்க, அவன் பேரு சோகனு, அவன் பெரிய பணக்காரு, அதே நேரத்துல வந்து பார்க்க ரொம்ப அழகாவும் இருப்பான். அப்படியே அந்த பையனுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்து முடிச்சுட்டு லாஸ்டா நம்ம ஹீரோ அதான் ஹில் இருக்கார்ல அவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கங்க. அவர் யாரு அப்படின்னு கேட்க, ஏமா அவர் தான் கிளாஸ் டாப்பரு, அந்த அளவுக்கு நல்லா படிப்பாங்க அடி இந்த பொண்ணு வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. இந்த நேரம் ஹில் வந்து மும்மரமா எதையும் புக்ல பார்த்து இருக்காரு, வெட்டினரி சம்மந்தமா தான் பார்த்து இருக்காரு. இவர் எது திரும்ப வெட்டினரி சம்மந்தமா பார்த்து இருக்காரு. அந்த தெரு இருக்கம்ல அவன் வெட்டினரி டிபார்ட்மெண்ட் தான். இந்த ஹில் இப்படிலாம் பாக்குறத பார்த்தா ஹில்லுக்கும் தெருக்கும் நல்ல வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போலயே. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த தெரு பையனை தான் காட்டுறாங்க. ரூம்ல இன்னும் டல்லாவே இருக்கான், தூங்கவே மாட்டிக்கான். இவன் இப்படி இருக்கிறத பார்த்தோன்னே நார்த்துக்கு வந்து ரொம்ப சந்தேகமா இருக்கு. என்னடா ஏதோ கெட்ட கனவு வருதுன்னு சொன்னில, என்ன அந்த பேய் கனவு தானா, நம்மளை சுத்தி பேய் இருக்கா அப்படின்னு நார்த் வந்து ரொம்ப பயப்படுறான். அவன் பயப்படுறத பார்த்தோன்னே ஆமாடா பேய் தாண்டா இருக்கு அப்படின்னு தெரு சொல்ல, இந்த நார்த் வந்து கூட கொஞ்சம் பயப்படுறான். டேய் டேய் சும்மா சொன்னேன்டா அப்படின்னு தெரு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா என் பயத்தை வச்சு ஆடி இருக்க, என்னதான்டா பிரச்சனை கேட்ட சொல்லவும் மாட்டிக்க அப்படின்னு நார்த் என்னதான் அடிச்சு கேட்டாலும் தெரு சொல்லவே மாட்டிக்கான். இங்க பாருடா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். இது கொஞ்சம் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். நீ ஒருத்தர் வந்து அடியோட வெறுக்கிற, அவங்கள பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற, ஆனா அவங்க உன் மூஞ்சி முன்னாடியே வந்து போறாங்க. அப்பனா என்னடா பண்றது அப்படின்னு தெரு கேட்க, என்ன பண்றது அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டுக்காம போக வேண்டியதுதான், இதுல என்னத்த இருக்கு அப்படின்னு நான் வந்து கேஷுவலா பேசியிருக்கான். இருந்தாலும்டா அப்படி இந்த தெரு வந்து இருக்க, என்ன இருந்தாலும் ஓவர் அழுத்துட்டு இருக்க. இப்பாரு வெறுக்கிறதுலயே நிறைய விதம் இருக்கு. அவங்க ஃபேஸ் பிடிக்கல அது ஒரு விதம், ரெண்டாவது விதம் வந்து அவங்க கேரக்டர் பிடிக்கல, மூணாவது விதம் வந்து என்னன்னா ஒருவேளை அவங்க மேல காதல்ல விழுந்துருவோமோன்னு நினைச்சு அவங்கள வந்து வெறுக்கிறது அப்படின்னு இந்த நாத் வந்து ஒவ்வொரு விதத்தா சொல்லிட்டு வரான். அதுல இந்த மூணாவது விதத்தை சொல்லும் போது மட்டும் இந்த தெருப்பையனோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. தம்பி சரியில்லையே, என்ன நான் சொன்ன மூணாவது விதம் தானா அப்படின்னு நார்த் வந்து கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை போடா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரு தூங்கிட்டு இருக்கான். இவனே நைட்டு தூங்காம இப்போதான் தூங்கி இருக்கான். இந்த நேரம் ஃபோன் கால் பண்ணி டேய் நாங்கள் காஃபி ஷாப் போறோம் வா அப்படின்னு கூப்பிடு. இல்ல இல்ல எனக்கு தூக்கம் வருது வரமாட்டேன் அப்படின்னு தெரு சொல்றான். அங்கேயும் போய் தூங்கலாம்டா வாடா, அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது வாடா அப்படின்னு ஃபோன் தான் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நீ வாரியா இல்லையா அப்படின்னு இந்த ஃபோன் வந்து அடிச்சு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட, சரி வாரேன் அப்படின்னு இந்த தெருன்னு சொல்றான். ஃபோம் இவனுக்காக வெளியவே தான் வெயிட் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அந்த காஃபி ஷாப்புக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க போய் இந்த தெருப்பையை வந்து ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுவான்னு பார்த்தா அங்க போய் டக்குன்னு படுக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஃபோன் பூன்லாம் கேட்க, டேய் நீங்க வர சொன்னீங்க வந்துட்டேன் தூங்க போறேன்டா போங்கடா அப்படின்னு தெரு வந்து தூங்கி இருக்கான். சரி விடு அவனோட பாத்துக்கலாம், நாம ஏதாச்சும் வெளியே போயிட்டு வரலான்னு ஃபோமும் பூன்லாம் வெளியே போயிட்டு உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா இவளுக்கு வந்து கேக்கு ஜூஸு இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா இது தூங்கிட்டே இருக்கான், இவன் எப்படி ஆர்டர் பண்ணியிருப்பான், எழுப்பி கேள்றா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஃபோமும் பூன்லாம் எழுப்பி தெருக்கிட்ட கேட்க, எங்கடா நான் எங்க ஆர்டர் பண்ணேன், நீங்க போனதுல இருந்து தூங்கிட்டு தானே இருந்தேன், நான் எதையும் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு தெரு சொல்றான். என்னது நீ எதுவும் ஆர்டர் பண்ணலையா, சரி பரவாயில்ல இருக்கட்டும் வந்த வரைக்கும் லாபம் தானே பூனு ஃபோம்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. டேய் வேற யாரோ ஆர்டர் பண்ணிருப்பாங்கடா வேண்டாம்டா அப்படின்னு தெரு சொல்றான். அட போடா வேற யாராச்சும் ஆர்டர் பண்ணியிருந்தா என்ன கடைசியில பே பண்ணிக்கலான்னு இவங்க சாப்பிட்டு இருக்காங்க. இந்த நேரம் வெயிட்ரஸ் இருக்காங்களே அவங்க வேற வந்து எக்ஸ்ட்ரா டிஷ்ல கொடுத்துட்டு போறாங்க. எங்க நீங்க தப்பா கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு தெரு சொல்ல, அதனாலயே டேபிள் நம்பர் 2 இங்கேதான் ஆர்டர் கொடுத்தாங்க, பில்ல கூட பே பண்ணிட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு வெயிட்ரஸ் சொல்ல, இந்த தெரு பையனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி கிடைச்ச வரைக்கும் லாபம்னு பூனு ஃபோம்லாம் நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டே இருந்தவங்க வந்து என்னடா இது இன்னும் எந்த கிளப்ல சேரவே இல்லையே, எந்த கிளப்ல சேருதுன்னு ரொம்ப யோசித்து இருக்காங்க. இந்த நேரம் ஒரு பையன் வந்து என்ட்ரி கொடுக்குறான். அந்த பையன் இவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க போல இருக்கு. எப்பா எங்க டிராயிங் கிளப்ல வந்து வருஷம் ஆள் குறைஞ்சிட்டே போறாங்க,
நீங்க எந்த கிளப்ல சேர்றதுன்னு யோசிச்சுட்டு தானே இருக்கீங்க. பேசாம டிராயிங் கிளப்ல சேர்ந்துக்கோங்களேன். அடி அந்த பையன் கேட்க, எனது டிராயிங் கிளப்பா? எப்பா எனக்கு படமே வரைய தெரியாதுப்பா அப்படின்னு சொல்றான். இப்ப உங்களுக்கு எந்த கிளப்ல சேரணும்னு ஒரு ஐடியாவே இல்லாத பட்சத்துக்கு எங்க கிளப்ல வந்து சேரலாம்ல, என்ன சொல்றீங்க அப்படி அந்த பையன் கேட்க, சரி இந்த பையன் சொல்றதும் சரிதானே அப்படின்னு இவங்க 3 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. கடைசியில எப்படியோ இவங்க 3 பேரும் அந்த பையன்கிட்ட வந்து அறிமுகமாகி நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அப்படியே குட்டியா ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு ஓட்டி காட்டுறாங்க. இந்த தெற்பையன் தூங்கும் போது யாரு இவனுக்காக இதெல்லாம் ஆர்டர் பண்ணதுன்னா ஹில்லு தான். ஆர்டர் பண்ணிட்டு இந்த தெருப்பையன் வந்து தூங்குற அழகை வந்து பார்த்து ஹில் வந்து ரசிக்கிறாரு. ஹில்லோட கண்ணில் பாருங்க அப்படியே ரொமான்ஸ் வந்து வலியுது. இப்ப அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இவர் லைப்ரரியில உட்காந்துருக்க இந்த ஜோகன் வரான். வந்தவன் என்னடா ஏதோ ஒரு பையனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கன்னு நல்லாவே புரியுது. அது யாரு என்ன ஏதுன்னு என்ன சொல்லவே மாட்டியா அப்படின்னு ஜோகன் கேட்க, கூடிய சீக்கிரம் உனக்கே புரியும் பாரு அப்படின்னு இந்த ஹில் வந்து சொல்லவே மாட்டேக்காரு. அது தெரியுன்னு நமக்கு தெரியுது. ஆனா எதுக்கு வெளியே சொல்லாம இப்படி பண்ணியிருக்காருன்னு ஒன்றும் புரியலை. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து கிளப்புக்கான ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப தீவிரமா போய்கிட்டு இருக்கு. டேய் இங்க வாடா, இதெல்லாம் ஸ்டேஜில் தூக்கி கொண்டு போய் வைக்கணுமே, என்ன வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு கேட்க, அது எப்படி எனக்கு தெரியும், நம்ம பிரசிடென்ட் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு இன்னொரு பையன் சொல்றான். என்னது பிரசிடென்டா? அவர் உள்ள தூங்கியிருக்காரு. சரி ஒரு ஜூனியர் பையன் அனுப்பிவிட்டு பிரசிடென்ட் கிட்ட வந்து கேட்டு வர சொல்லலான்னு இந்த 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அதான் தெரு இருக்காமல தெருதான் உள்ள அனுப்புறாங்க பிரசிடென்ட்டை மீட் பண்ண போக சொல்லி. சரி பிரசிடென்ட் வேற யாராச்சும் இருக்க போறாங்கன்னு தெரு உள்ள போறான். அவர் புக்கை மூடிட்டு படுத்து கிடக்காரு. எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு தெரு வந்து கொஞ்சம் எழுப்பிவிட அந்த பிரசிடென்ட் அதான் ஹில் இருக்காமல அவனும் எந்திக்கிறான். 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தோன்னே நீங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திருதப்புன்னு இந்த தெரு பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அழுதுகிட்டே வேகமா அவன் ஓடி போறான். என்னாச்சு, எதுக்கு இந்த பையன் இப்படி ஓடி போறான்? ஒருவேளை பிரசிடென்ட் வந்து இவனை ஏதாவது திட்டி அனுப்பிட்டாங்களா, அதான் அழுதுட்டே ஓடி போறானா அப்படின்னு இதெல்லாம் பாக்குற அந்த கிளப்ல இருக்க 2 பேருக்கு வந்து ஒண்ணுமே புரியாம அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டே ஒண்ணு ஹில் பையன் வந்து ஸ்ட்ரெயிட்டா ரூமுக்கு தான் போறான். இவன் ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனா இருக்குன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நாத்து கேட்க, டேய் நான் யாரை வெறுத்தேனோ அவங்களே பார்த்துட்டேன்டா, என்ன பண்ண தெரியலையே அப்படின்னு தெரு வந்து ஓவரா ஃபீல் பண்றான். இதைத்தான் கோயின்சிடன்ஸ் சொல்றதோ. சரி ஏதோ ஒண்ணு, நான் இந்த கிளப் போட்டு வெளியே வரப்போறேன் அப்படின்னு தெரு சொல்ல, என்னது வெளியே வரப்போறியா? டேய் உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காதுடா பாத்துக்கோ அப்படின்னு நாத்து வந்து இப்படி ஒரு குண்டை தூக்கி போட, இப்ப இந்த தெருவால முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல, 2 பக்கம் போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கிளப்ல உள்ள மெம்பர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, அதான் ஹில் இருக்காம்ல பிரசிடென்ட், அவனை மீட் பண்ணி என்னப்பா என்ன ஆச்சு, அவனை தான் திட்டினியா என்ன, அவன் ஜூனியர், அவனை போய் நீ எதுக்கு திட்டின அப்படி இவங்க கேட்க, நான் எதுவும் திட்டவே இல்லை அப்படின்னு இந்த பிரசிடென்ட் வந்து இப்படி சொல்றான். ஏதோ திட்டலாட்டி பிறகு எதுக்கு அவன் அழுதான், அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படி இவங்க சொல்ல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹில் போறான். எங்க போற அப்படி இவங்க கேட்க, மன்னிப்பு தான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹில் வெளியே போறான். ஆனா என்ன கொஞ்ச தூரத்துல நின்றுட்டான். என்னது இது ஏதோ சரியில்லையே, மன்னிப்பு கேட்கறேன் போனவன் வந்து எதுக்காக அவன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கான், ஏதோ சரியில்லை. சரி நாமளே தெரிஞ்சுக்க வேண்டியதானே. இவங்க என்ன பண்றாங்கன்னா தேர் பக்கத்துல உட்காந்து, ஏப்பா என்ன அந்த பிரசிடென்ட் வந்து உன்னை ஏதாச்சும் திட்டானா என்ன, என்னப்பா சொல்லு நாங்க பாத்துக்கிறோம் அப்படி இவங்க சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் நடக்கல அப்படின்னு இந்த தெருப்பையன் சொல்றான். சரி பிறகு எதுக்கு நீ அழுத அப்படி இவன் கேட்க, நான் ஒன்றும் அழுகல அப்படி இந்த தெரு வந்து இப்படி சொல்றான். அவன் கேட்குற எந்த கேள்விக்கும் வந்து சரியா பதில் சொல்லவே மாட்டேங்கான். இப்படியே விட்டா ஆட்டைக்காகாது போலயே, வேற வழியில நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதானே. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, சரிப்பா நீங்க கூட வந்து இன்னைக்கு ராத்திரி வந்து டின்னர் சாப்பிடுவா அப்படின்னு சொல்ல, இல்ல வேண்டாம் அப்படின்னு தெருப்பை வந்து ஒதுங்க பாக்குறான். என்னடா சீனியர் கூட்டே வர மாட்டியா, எங்க மனசு ரொம்ப ஹேர்ட் ஆயிடுச்சுடா அப்படியும் வந்து அழுகிற மாதிரி போக, சரி வாரேன் அப்படின்னு இந்த தெருப்பை வந்து கடைசியில எப்படியோ ஒத்துக்கிட்டான். அடுத்து என்ன மிச்சம் இருக்க எல்லா வேலையும் எல்லாரும் பார்த்து இருக்காங்க. இந்த ஹில் பையன் வச்சுக்க எடுக்காம ஜூனியர்ஸ் இருப்பாங்களே அந்த இடத்தையும் பார்க்க இருக்க ஜூனியர்ஸ்க்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ அவர் எதுக்கு எங்களே பார்த்து இருக்காங்க அப்படின்னு ஜூனியர்ஸ்லாம் பயந்து போய் ஒரு சீனியர் பொண்ணு இருக்கா அந்த பொண்ணுகிட்ட சொல்ல, ஐயோ அவன் பார்வையே அப்படிதாம்மா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க, ஒருவேளை எங்கள்ல யாராச்சும் அவர் லவ் பண்றாரா அதுக்குதான் இப்படி பாக்குறாரா அப்படின்னு ஜூனியர்லாம் கேட்க, ஏமா நீங்க யார் ஏமா இப்படி பேசிருக்கீங்க, நீ யாராச்சும் லவ் பண்றியா அப்படின்னு கேட்டா அவன் என்ன தெரியும் சொல்றான்,
அவனே லவ் பண்ணுவானா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாமா. அவனாச்சும் யாராச்சும் லவ் பண்றதாச்சும் அடி இந்த பொண்ணு வந்து இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஜூனியர் கேட்க, சரி கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு அந்த சீனியர் பொண்ணு என்ன பண்றானா ஹில்ல கூப்பிட்டு, டே ஹில்லு, நீ யாரையாச்சும் லவ் பண்றியா, ஏதாச்சும் இருந்தா சொல்லுடா சொல்லு அப்படி இந்த பொண்ணு கேட்க, ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஹில் பையன் என்ன பண்றானா தெர்றையே பார்க்க தெருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தெரு என்ன பண்றானா வேகமா ரெஸ்ட் ரூம் பக்கம் ஓடி போயிட்டான். ரெஸ்ட் ரூம் பக்கம் போனதை பார்த்தவொடனே ஹில் இருக்கான்ல அவனும் பின்னாடியே போறான். டே இருடா உன் கூட பேசணும் அப்படின்னு ஹில் சொல்ல, பேச வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரு இங்கேருந்து வேகமா போறான். இவங்க ரெண்டுத்துக்கு நல்லா வந்து என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் என்ன காலேஜ் டைமிங்கும் முடிஞ்சிருச்சு. டின்னர் போறதா பேசியிருந்தாங்களே, டின்னருக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட், நீங்க யாரையா லவ் பண்றதா சொல்லிக்கிருந்தீங்களே, யார் அது இப்பயாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்னு இந்த கிளப் மெம்பர்ஸ் 2 இருக்காங்களே அவங்க கேட்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கே தெரியும் அப்படி ஹில் வந்து இப்படி சொல்றாரு. என்ன இவர் பொடி வச்சு பேசுறாருன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த ஹில் என்ன பண்றானா அவன் சாப்பிட்டு இருந்ததுல ஒரு பீஸ் எடுத்து அதை தெருக்கு வைக்க, என்னடா நடக்குதுங்க, ஒரு வேளை அப்ப இவன் சொன்ன பையன் இவனாதான் இருப்பானோ அடி அவங்க வேற சந்தேகம் பார்த்து இருக்காங்க. ஏதோ சரியில்லைன்னு மட்டும் புரியுது. அதுக்கப்புறம் என்ன டின்னர்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் டிராப் பண்றது யாருன்னா ஹில்லு தான். அவங்க இடத்தையும் டிராப் பண்ணிட்டான். இந்த தெருப்பை வந்து பின்னாடியே உட்காந்துருக்கா. டே முன்னாடி வா, அதான் முன்னாடி இடம் இருக்குல்ல அடி ஹில் கூப்பிட, எதுக்கு முன்னாடி வந்து உட்காரணும், இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு தெரு சொல்றான். நான் என்ன உனக்கு டிரைவரா, முன்னாடி வந்து உட்காருடா அப்படின்னு இந்த ஹில் பையன் வந்து இப்படிலாம் சொல்ல, சரி வந்து உட்காடுறேன்னு தெரு உட்காந்துட்டான். இந்த கேப்ல இந்த ஹில் என்ன பண்றானா சீட் பெல்ட்டை போட போறேன்னு பக்கத்துல நெருங்க, ஐயோ இவன் பக்கத்துல வந்தாலே நமக்கு என்னென்னமோ தோணுதேன்னு தெரு என்ன சொல்றானா, இல்ல இல்ல நானே போட்டுக்கிறேன்னு சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டான். அதுக்கப்புறம் என்ன இந்த தெருப்பையும் இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சு. தெரு உள்ள போனோடனே அவனுக்கு வெக்கம் தாங்கல போல இருக்கு. ஐயோ அப்படின்னு ஒரு மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹில் இருக்கான்ல, ஹில் என்ன பண்ணியிருக்கான்னா தெரு வந்து சாப்பிட்டதை வந்து போட்டோ எடுத்து வச்சு அந்த அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். தெரு வேகமா ரூம்குள்ள போக இதெல்லாம் நாத்து வந்து கத்துறான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, டேய் பாருடா தெரு, இது உன்னோட கை தானே, உன்னோட கைய வந்து போட்டோ எடுத்து எதுக்குடா இவர் வந்து போட்டிருக்காரு அப்படின்னு நாத்து கேட்க, அட கடவுளே இவன் எதுக்கு இவனோட பேஜ்ல போட்டான் அப்படின்னு இந்த தெருப்பைய வந்து கத்த. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விடுங்க. பாய்.